என்ன சன்னியா இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் சாரி கட்டியிருக்கேன். ஏன் ஃபங்க்ஷனுக்கே போகிறோமா என்ன? ஃபங்க்ஷன்லாம் ஏன் கிடையாது, சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் இருக்கு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாரி கட்டிருந்தானே கேட்டேன். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தச்ச ப்ளவுஸு. ஆமாம், அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே போட்டு பார்க்குறாங்க போல. போட்டு இந்த சாரி வந்து கட்டி பார்க்குறேன். இது வந்து பார்த்தா அம்மாட்ட தைச்சிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு வந்து சாதாரணமாக வந்து ப்ளவுஸ் தைச்சி வச்சுருந்தாங்க. நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் எடுத்து இது இந்த மாதிரி தைச்சோன்னா நம்ம எந்த சாரி வேணால் கட்டிக்கலாம். ஸோ இது ரிலேட்டான சாரிக்கு எது வேணால் கட்டிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தைச்சேன். இதுக்கு சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு போட்டு கட்டி பார்த்தேன். நல்லா சூட் ஆகல. சூப்பராக இருக்குது. நார்மல் ப்ளவுஸு டிசைன் வச்சு தைச்சிருக்கீங்க போல கொஞ்சம். ஆமாம், இந்த டிசைன் தெரியுது. ஏன்னா இது இப்போ வந்து டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாக்கெட் ஒரு கலர் டிசைன், அதாவது சாரி ஒரு கலர் ஜாக்கெட் ஒரு கலர் இருக்கும் இல்லையா? நான் தச்சு வச்சிருக்கேன், காமிக்கிறேன். அந்த மாதிரி டிசைன் வச்சா இன்னும் நல்லா தெரியும். இது வந்து ஜாக்கெட் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால தான் எப்படி தைச்சிருக்கேன், நல்லா இருக்கேன், எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் எப்படி இருக்குது, இந்த சாரீ எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ சூப்பராக கட்டுறீங்கன்னா வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ இது வந்து நானே கட்டுறேன். நிறைய பேர் அதுவும் டவுட்டாகவே கேட்டுருந்தாங்க, உங்களுக்கு சாரீ நீங்கள் கட்டுறீங்களா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு கட்டி விட்றாங்களான்னு சொல்லிட்டு. அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாரீ எவ்வளோ கட்ட மாட்டேன், அம்மா தான் வந்து கட்டி விடுவாங்களே. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே தான் எல்லா சாரியுமே கட்டிப்பேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்கு. சரி, ஓகே, அதுதான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டணும். என்னன்னா நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா எவ்வளோ காசு கட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனதுமே எவ்வளோ காசு கொடுத்து போனீங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 1000 ரூபா கொடுத்து நார்மல் ஜாக்கெட் மட்டும் கற்றுக்கிறதுக்கு மாதிரி போனேன். அதுமாதிரி நார்மல் ஜாக்கெட் கற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் வச்சு தைக்கிட்டு அப்புறம் லைனிங் ஜாக்கெட் வந்து கற்று வருவாங்க. அதுக்கு வந்து தனியாக 1000 ரூபா காசு கட்டணும். அந்த மாதிரி கட்டி இப்போ வந்து போயிட்டு இருக்கேன். டிசைன் வச்சு தைச்சிட்டு இருக்கேன், அப்புறம் வித் லைனிங்கோட. ஓகே, சரி. அந்த ஜாக்கெட்லாம் பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். தச்சிருக்க ஜாக்கெட்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஜெயஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நானும் அந்த மாதிரி ஸ்லீவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜாக்கெட் வெட்டி தச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்லீவ் வைக்கலான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, நான் எந்தெந்த ஜாக்கெட்லாம் எப்படி தச்சிருக்கேன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சேரீயோட ப்ளவுஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம்? பார்க்கலாம் வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வச்சுருக்கேன். 400 500 சொல்லிட்டு ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் 1000 கொடுத்துட்டு ஏகப்பட்ட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் நான் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டேன். வச்சுருக்கேன், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியே வச்சுருக்கேன். பார்க்குமா? பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ் இது. ஆமாம், இது வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். பொங்கல் வைக்கும்போது வேர் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மல் பேக் நெக் வச்சு தைச்சது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புடவைலேருந்து சேரீலேருந்து எடுத்து வச்சது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சேரீ கட்டியிருந்தானே அப்பயுமே நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு. இது வந்து நார்மல் இந்த ஷேப் வச்சு தைச்சது. ஏன்னா ப்ளவுஸ்லேயே முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின் பேக் நெக் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டிசைனாக வச்சு தைக்கிறது, அப்புறம் கையை வந்து கொஞ்சம் டிசைனாக வச்சு தைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அதுதான் பேசிக்காக நிறைய பேர் ஜாக்கெட் கற்றுக்கிட்டு டிசைன் வச்சு கற்றுக்கணும் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போவாங்க. அந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துலையுமே கிளாஸ்க்கு வராங்க. ஆமாம், இப்போ நீங்கள் மொத்தமாக எல்லாமே கற்றுக்குறீங்க, ஒரு டிசைன் ஒரு ப்ளவுஸுக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் லைனிங் வச்சு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு லைனிங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தைச்சேன். நார்மல் நெக் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கும் இந்த பேக் நெக் இருக்கு இல்லையா, லைனிங்கோட பேக் நெக்குக்கும் நார்மல் ஜாக்கெட்டோட பேக் நெக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா, இதை நம்ம வெட்டிடுவோம் இல்லையா, வெட்டிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போதே கழுத்து அழகாக வந்துடும். அது தனியாக நம்ம ஏற்ற வேண்டியதில்லை. ஆனால் நார்மல் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்லாம் சேர்க்க மாட்டோம் இல்லையா, அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நம்ம தனியாக வெட்டி தைக்கணும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஓகே. சரி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் நான் தைச்ச ப்ளவுஸு. ரெண்டாவது இந்த ப்ளவுஸ் தான் ராமராஜ் கலரில். இதுவும் நார்மல் சாரியோட ப்ளவுஸ் தான். ஆமாம், இது வந்து பேக் நெக் வந்து டிசைன் வச்சு தைச்சேன் நான் மாற்றி. இது வந்து லீஃப் நெக்குன்னு சொல்லுவாங்க. லீஃப் அதாவது இலை மாதிரி. ஓகே, அது ஷேப் தெரியுது, கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தான் தெரியுதா? அது வேர் பண்ணால் தான் தெரியும். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கு, நல்லா தெரியுதுன்றேன். சரி, ஓகே. இது எப்பயுமே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீலே வந்தது. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அது. ஆமாம், பார்டர். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது தைச்ச ப்ளவுஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்கு வச்சுட்டு அப்புறமா அந்த லேஸ் வச்சு தைச்சிருந்தேன்.
அதுக்கேற்ற மாதிரி நாட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையில் தைச்சு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நான் இந்த ஜாக்கெட்டில் வந்து இது மட்டும் தைக்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த லேஸ் வச்சு தைச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் நிறைய பேர் தைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தைச்சி போட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த சேரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டில் அப்படியே தான் வச்சிருக்கேன் எடுத்து கட்டும். இதுக்கப்புறம் தான் நிறைய வருது இல்லை, ஆயுத பூஜை அப்புறம் விநாயகர் சதுர்த்திலாம் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்க்குமா பார்க்கலாம். கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு, எதுவுமே தப்பா ஆகலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் நிறைய தப்பு பண்ணியிருந்தேன். சொல்றேன். ஒரு தப்பு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அது தைக்கும்போது இந்த வாட்டி இதில் தானே போன வாட்டி நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து நினச்சிப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து பானக்கழுத்து அப்படின்னு நானும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி செலுத்துருங்க. இது வந்து நான் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருக்கேன், இப்படி ஒட்டணும். ஓகே ஓகே சரிதா? ஏன்னா இது வந்து எனக்கு ஒட்டாது, ஏன்னா முதுகு இப்படி பண்ணும்போது மிச்சுக்கணும். ஸோ அதனால நான் இதுவே வந்து வச்சுக்கிட்டேன். எப்படி வேணா நம்ம இஷ்டத்துக்கு கட்டிக்கலாம். ஆனால் கட்டினா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்குள்ளே இப்படி வரணும். ஓகே, அந்த கேப்பில் வரணும் டிசைன் மாதிரி கீழே தொங்காமல். ஆமாம், அந்த மாதிரி வரும். இதில் என்ன தப்பு பண்ணாங்கன்னு பாருங்க. ஸோ இது நெக் இருக்கு இல்லையா, இது லேஸ் காலி வச்சு சொல்லிட்டு இது வந்து மேலே ஏற்றி வைக்கணும், பக்கத்தில் வச்சுட்டேன். ஆனால் இது எனக்கு இன்னும் சொல்லலை, பட் இருந்தாலும் நான் மேலே ஏற்றி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கினதுக்கு அப்புறமா கவலைப்படுறேன். ஆனால் தச்சிருப்பேன் கண்டிப்பாக. மறுபடியும் லேஸ் மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அழகாக முதுகு வந்து சின்னதாக வச்சு தச்சிருக்கேன். போட்டு பார்த்தா தான் தெரியுது ஷேப் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு. நான் இன்னும் போட்டு பார்க்கல, வேர் பண்ணும்போது பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ தச்சிருக்க ஜாக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வந்து நார்மலாக தச்சிருப்பேன், ஆனால் பேக் நெக் மட்டும் மாற்றி மாற்றி தச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வாங்கமா நெக்ஸ்ட் கொலாப்ஸ் பண்ணன்னு கேட்டியே, இது ஒரு வேர் பண்ணுவாங்க கொலாப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஆடிக்கிட்டீங்க, அப்புறம் கிருஷ்ண செய்தி வந்தது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பேக் நெக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைனே சொல்லி தெரியாது. ஆமாம், அது ஒரு ஷேப்பாக இப்படி வந்து லைட்டாக எட்டி பார்க்குது, அப்புறம் உள்ள போகுது, இப்படி வந்து இப்படி வருதா, இப்படி வந்து இப்படி வரணும். நான் எடுக்கல, அப்படியே போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஷேப் வரணும், இப்படி வந்து இப்படி வரணும். ஓகே ஓகே. பட் போட்டால் எனக்கு வந்து தெரியல, ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். நல்லா தான் இருந்துச்சு இதுவுமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நெக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வச்சு தைச்சிருப்பேன், பார்க்கலாம். நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சாரி ஒரு கலரு, ஜாக்கெட் ஒரு கலர் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைச்சா அது நல்லா தெரியும். இதில் அந்த மாதிரி தான் வருது. இது டிசைன் வந்து சாரிலேருந்தே எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இது என்ன நெக் மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜாக்கெட் தைக்க வரவங்க எல்லாமே அவங்க பிடிச்ச நெக் சொல்லி என்ன மாதிரியான பேக் நெக் வேணும்னு சொல்லி தான் தைச்சிட்டு போவாங்க. ஆனால் நானும் அப்படி இல்லவே இல்லை. எடுத்து கொடுத்து எனக்கு தைச்சி கொடுங்கன்னா தைச்சி கொடுத்துருவாங்க. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்ல மாட்டேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சி கொடுத்துருவாங்க, எனக்கும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே இத்தனை வகையான கழுத்து இருக்குது, இப்படிலாம் டிசைன் இருக்குது, அப்படிலாம் டிசைன் இருக்குது சொல்லி தெரிஞ்சுது. ஸோ இது நல்லா இருக்கணும். சூப்பராக இருக்குது. இது டிசைன்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் தான் சொன்னேன். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டாவது இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தச்சிருக்கேன், நேற்று தான் ஃபினிஷ் பண்ணேன். இது எனக்கு இல்லை, இங்கே பக்கத்து வீட்டாக்காருக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, அவங்களும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சார் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு, தச்சுட்டு இருக்கேன். கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றலை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கை வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சிம்பிளான நெக் தான் வச்சுருக்கேன். இந்த ஜாக்கெட் தான் தெரியுதா நெக்கு? தெரியுது, பாஸ் ஷேப்பில் தெரியுதா? தெரியுது. பாஸ் ஷேப் நெக்கு சூப்பராக இருக்குல்ல? அவங்க எப்படி கேட்டாங்களோ அது மாதிரி வச்சு தச்சிருக்கேன். பட் வேர் பண்ணி பார்த்தா தான் நம்ம அவங்க சொன்ன மாதிரி வந்துருக்கா இல்லை நம்ம இப்போ தச்ச மாதிரி வந்துருக்கா சொல்லி தெரியும். கை மட்டும் டிசைன் வச்சு வருமா? ஆமாம், கை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வைக்கணும். ஓகே ஓகே. இதில் நான் வச்சுட்டு காமிக்கிறேன், நான் அடுத்த லாக்கில் பார்க்கலாம். சரி, இது ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தது காமிக்கிறேன். ஸோ ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, மனோவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் அதான் நினச்சின்னு இருக்காரு.
இதுனா இவ்வளோ பெரிய வேலையா, சீக்கிரம் முடிய வேண்டிய வேலை தான் சொல்லிட்டு. ஆனால் அங்கே உட்காந்து தைக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது இவ்வளோ வேலை இருக்கு போல, இவ்வளோ பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் மிஷின் வாங்கி வீட்டில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தியா, அப்போதான் உனக்கு அதுக்கு அப்போதான் தெரியும் உனக்கு. அப்போ பார்க்கலாம் டைமிங் எவ்வளோ வருதுன்னு, அப்போ தான் நமக்கு தெரியும் டைமிங் எவ்வளோ வரும், டைமிங்கு என்னென்ன ஒர்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தெரியும். கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் டெய்லர் தான், நானும் வச்சிருக்கேன், நானும் தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட நானும் ஒரு ஆளாக மாறிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் கிளாஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போகலாமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஆமாம், ஏன்னா இப்போ இது முடிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சுடிதார் கிளாஸ் தான். அது போனாமல் இல்லை நீங்களே கற்றுக்கிறதா கற்றுக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தச்சிருக்கேன். இப்போது நான் எத்தனாந்தேதி 8ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். இதுக்கு லைனிங் வந்து திரும்ப ரீஜாயினிங் 8ஆம் தேதி பண்ணேன். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்கணும் நான். ஒரு நாளைக்கு ஒரு டிசைன், அதாவது ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு டிசைன் சொல்லி தராங்க. ஆமாம். ஆனால் கற்றுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் அப்படி தான் வருமே, புரியுதா? ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது தான் மிஷினில் தான் உட்காந்துருப்போமே. ஸோ எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டாங்க. தைக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். வேறு யாராவது எங்களுக்கு அப்புறம் தைக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து இறங்கிடும், அப்புறம் அவங்க வீடு உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம மிஷினாக வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து தைச்சிட்டு போய் அவங்க கொஞ்சம் கற்றுக்கலாம். ஆமாம், அங்கே இருக்கிற மிஷின் கம்மின்றதுனால அங்கே ஆள் அதிகன்றதால ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணலாம் மிஷினில். மற்ற டைம் வீட்டில் மிஷின் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் போல். கண்டிப்பாக எல்லாம் மொத்தமாக மிஷின் வாங்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. சரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பேக் நெக்லாம் வச்சா நல்லா இருக்கும், ஸ்லீவ்லாம் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இப்போ எனக்கு அதுவே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த மாதிரி நெக் வச்சு தைக்கலாம். ஏன்னா டைமண்டுக்கு தைச்சிட்டோம், லீஃப் தைச்சிட்டோம், பானுக்கு எல்லாமே தைச்சிட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருமே கேட்கறது, நிறைய பேர் போகிறது. மற்ற இது இல்லாமல் வேறு மாதிரி இதெல்லாம் இருக்குது, இது மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோரஞ்சிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.